எனக்கு அருமையான மகனே, மகளே, ஆண்டவன் இந்த புதிய வருடத்திற்குள் உன்னை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். புதிய அகாடமிக் இயர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் புதிதாயின, உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய நாட்களின் இழப்புகள், குறைபாடுகள், தவிப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. உன் வாழ்க்கையிலே வந்த குறைபாடுகள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவனே, எல்லாவற்றையும் புதிதாக்க சாமி எனக்கு உதவி செய். நானே என்னை புதிதாக்கி கொள்ள முடியவில்லை. நான் நிர்ணயம் பண்ணலாம், ஆனால் எனக்கு பலன் இல்லை. எனக்கு நீர்தான் பலன், நீர்தான் கனம், நீர்தான் ஞானம், நீர்தான் என்னை வழிநடத்த வல்ல அன்பு தகப்பன், சிநேகிதர், என்னோடு தங்கும் இயேசுப்பா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணி உயர்த்துவார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன். இந்த வருடத்திலே எல்லாம் எக்ஸலன்ஸாக இருக்க போகிறது. உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார். ஆகவே தைரியமாயிரு. உன்னுடைய குடும்பத்தினர், நீயும் கூட இயேசு அழைக்கிறார், பங்காளராக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறீர்கள். ஆகவே அதற்கான பலனை எத்தனையோ லட்சம் மக்கள் உங்கள் மூலமாக இந்த சேவையிலே பாக்கியம் பெற்று வருகிறார்கள். ஆகவே அதன் பலனை நீ அனுபவிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவார். இளம் பங்காளராக ஒவ்வொரு நாளும் இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரத்திலே இளம் பங்காளருக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஞானம் ஆண்டவர் தர வேண்டும், பாதுகாவல் தர வேண்டும், எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்று. ஆகவே அதன் பலனையெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இயேசுப்பா, இந்த இளம் பிள்ளையை, இளம் மகனை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் அவர்கள் இருதயத்திற்குள் இப்பொழுது பிரவேசியும். இயேசுவே, என் இருதயத்திற்குள் வாரும், என் ஆவிக்குள் வாரும் என்று நீ ஜெபம் பண்ணுவாயா? என் மகனே, மகளே, இப்பொழுது ஜெபம் பண்ணு. தெய்வம் உனக்குள் வருவார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார். அப்பா, உள்ளே பிரவேசி, அந்த மகனை, மகளை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு வருடம் முழுவதும் உத்தமமாக வாழ ஆண்டவனே, உண்மையோடு எல்லாவற்றையும் செய்ய, ஒரு ஃபோக்கஸோடு எல்லாவற்றையும் செய்ய, அத்தனையிலும் எக்ஸலன்ஸ் உண்டாக, செழிப்பும் சமாதானம் உண்டாக, உயர்வு உண்டாக அருள் புரியும். ஒரு தீங்கும் தொடாமல் காப்பாற்றும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வராமல் காப்பாற்றும். எல்லாவற்றிலுமே கூட இருந்து எல்லாருடைய கனத்தையும் பெறும்படி அருள் புரியும். சமாதானத்தோடு உயர்ந்த ஸ்தலங்களுக்கு ஏறி வரட்டும். இந்த பாக்கியத்தை பிள்ளைக்கு தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அவள் பெற்றோரையும் ஆசீர்வதியும். அவர்களை படிக்க வைக்க, அவர்களை பராமரிக்க பெற்றோருக்கு வேண்டிய பணத்தை தாரும். அவர்களையும் செழிக்கச் செய்யும். சமாதானத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். எல்லாம் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கட்டும். அத்தனை பேரும் ஒரு முகமாக இருக்கட்டும். உம்மோடு இணைந்திருக்கட்டும். ஒரு மாறுதல் உண்டாகட்டும். சகலத்தையும் புதிதாக்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.